நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ஆச்சுண்ணா? என்ன ஆச்சு? இல்ல படம் 2 மணி நேரம் உட்கார வச்சு பார்க்கலாம். படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்னா? தலை நம்மளுக்கு வந்தாலே பிடிச்ச சீன் தானே ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு படம் வருது, எப்படி இருந்தது படம்? நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா எல்லாரும் இன்ட்ரோ பிளாக்கு ஒரு மாஸ் ஹீரோக்கு அதான் அவர் தான் தெளிவா சொல்லி தானே ப்ரோ நம்மள அனுப்பிச்சாரு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் மாஸ் இன்ட்ரோ எதுவும் இருக்காது, என் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் சொல்லி தானே அனுப்பிச்சாரு. நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது, எல்லா ஆக்டிங்கும் பக்காவா இருக்கு, மாஸ் அவ்வளோதான். அர்ஜுன் சார் ஆக்டிங்ல எப்படி இருந்தது? அவர் ஆக்டிங் எப்பயுமே தரமா தான் ப்ரோ இருந்துச்சு. மங்காத்தால எப்படியோ அதே மாதிரி தான் இதுலயும். கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. 2வது வாட்டி வந்து படத்தை பார்க்கலாமா ப்ரோ? சில சீன்ஸ், அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. அஜித்ல இது வந்து டிஃப்ரெண்டா இருந்தது இந்த படம். அஜித்தை வந்து டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு தலை படம் வந்துருக்கு, அது நல்லா இருந்தது படம். ஓப்பனாக நல்லா இருந்தது. ஸ்டோரி நல்லா. அது மகிழ் திருமணி எப்பவுமே ஒரு மாதிரி அவரோட ஸ்டோரி மாதிரி தான் எப்பவுமே எடுப்பார்ல, அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு மாஸ் இன்ட்ரோ பிளாக்ல எதுவுமே தெரியல, மாசெல்லாம் கிடையாது. அதான் அவர் மகிழ் திருமணி எப்படி அந்த டைரக்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் படம்னாலே அப்படி தானே இருக்கும் ஒரு மாதிரி. கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அஜித் சார் ஒரு போர்ஷன்ல அஜித் சார் போர்ஷன்லாம் நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு ஜி, நல்லா இருந்துச்சு ஜி, நல்லா ஃபுல்லா பார்த்து வரைஞ்சேன். பயங்கரமா இருந்துச்சு படம். சூப்பரா என்ஜாய் பண்ணேன். எல்லா சீனுமே நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஒரு ஃபேனா பெருசா என்ஜாய் பண்ணேன். அஜித் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. அண்ட் ஆல்சோ வந்து டிஓபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது சினிமாகிராஃபி வந்து பயங்கரமா இருந்துச்சு படத்துல. சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரீமேக் இஸ் ரீமேக். அதே மாதிரி இருக்கானா இவங்க, ஐ மீன் தமிழ்ல எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. பார்த்துருக்கேன். இல்ல அதோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது ரைட்டா. ஆமா, டைரக்டர் படமும் இன்னொரு படம் மாதிரி இருந்துச்சு, வேற படம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ லீனியரா போனாலும் படம் நல்லா இருக்கு. அஜித் சார் 2 வருஷம் கழிச்சு தாக்கல பாக்குறீங்க, எப்படி இது? 2 இயர்ஸ் முன்னாடி வந்தேன் நான் துணிவுக்கு. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட படம் நல்லா இருக்கு. அஜித் சார் போர்ஷன்ல எப்படி இருக்கு? அஜித் குமார் எப்படி இருக்காரு கேக்குறீங்களா? அர்ஜுன் கேரக்டர் நல்லா இருக்காரு. ரெஜினாவும் நல்லா பண்ணிருக்காங்க. இன்ட்ரோ பிளாக் எப்படி இருக்கு? இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் தான் ப்ரோ அல்டிமேட். ட்விஸ்ட் அதுல தான் இருக்குது. படத்துல மூலமா என்ன சொல்ல வராங்க? படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து அவங்களோட அதான் அந்த லவ் பிரேக்கேஜ் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. அஜித்தோட லவ் பிரேக்கேஜ் எப்படி இருக்கு, திரிஷாவது எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. அவருக்கு அஜித் சார் 2 வருஷம் கழிச்சு தாக்கல பாக்கும்போது எப்படி இருக்கு? அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே சூப்பர் தான், அது அடிக்கவே முடியாது. அவர் கட்ட முடியாது. பட் இந்த மியூசிக் அதெல்லாம் அந்த அளவுக்கு சிங்க் ஆகும். மியூசிக் ரெடியா? ஆமா, அனிருத் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அதுல. அஜித் சார் ரோல் அவர் சூப்பர். எப்போ விஷா மேம் ரோல், அவங்க எப்போ போல ஓகே தான். கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் ஸ்லோ தான் ப்ரோ. இட்ஸ் ஓகே, நாட் குட். இது 2வது பார்க்கலாமா படத்தை? ஓகே. படம் சூப்பரா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்? படத்துல இன்ட்ரோடக்ஷன் சீன் நல்லா இருந்துச்சு. அஜித் சார் 2 வருஷம் கழிச்சு பாக்குறீங்க, தாக்கல எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. இன்ட்ரோ பிளாக்ல எப்படி இருந்தது? இது ரொம்ப நார்மலான படம் ப்ரோ. இன்டர்வல் பிளாக்ன்ற மாதிரிலாம் வருது, தனியா ஒரு ஸ்பெஷலா எதுவுமே. அஜித் சார் ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. மங்காத்தோட இந்த காம்போ வந்து இதா இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? இதுக்கும் மங்காத்தாக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம். ஓரளவு வந்தாப்போ ரொம்ப இருக்கு, நல்லா இருக்கு. படத்துல 2 வருஷம் கழிச்சு அஜித் சார் பாருங்க, எப்படி இருந்தது தியேட்டர்ல? டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. ரொம்ப மாசு எதுவுமே இல்லை. டிஃப்ரெண்டான ஸ்டோரியில நடிச்சு டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு அது தாக்கமா இருக்கும், பட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த கூட்டணி பார்த்தா மங்காத்துக்கு அப்புறம் இந்த கூட்டணி அப்படியே இருக்கு, எப்படி இருக்கு? மங்காத்தா மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பக்காவா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன்? அந்த காருக்குள்ள ஃபைட் சீன் ஒன்று போடுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஹீரோக்கு வந்து மாசான இன்ட்ரோ இல்ல, இன்ட்ரோ டாக் தெரியல அப்படின்னா டேரக்டர் தான் சொல்லிட்டாங்களே, நீங்க எதிர்பார்த்து தயவு செஞ்சு வராதீங்கன்னு சொன்ன மாதிரி தான். நம்ம எதிர்பார்த்து எதுவும் வராது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. ஈவினிங் ஷோவும் போறேன், பார்ப்பேன். கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்தது? கிளைமேக்ஸும் சூப்பரா எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. மாஸ் சீனே இல்லாம நடிச்சிருக்காரு ப்ரோ. பெரிய விஷயம், சூப்பரா இருந்தது. அஜித் சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? அர்ஜுன் எப்பவுமே ஒரு ஆக்ஷன் கிங் தான். ஆமா, 2 பேர் காம்போ எப்படி இருந்தது? மங்காத்துல அதுல வந்து அவங்கள அடிச்சிக்கிறான் ப்ரோ, அதனால அவங்களே அடிச்சிருக்காங்க. ஓகே.
படம் நல்லா இருக்கு பாருங்க. வந்து நார்மலாம் பார்க்கலாம், ரொம்ப எக்ஸ்பிரஷன் வச்சுக்க முடியாது. ஏன்னா டேரக்டர் முன்னாடி சொல்லிட்டாரு எக்ஸ்பிரஷன் வைக்காதீங்க, நார்மலா தான் இருக்கணும். ஸோ அந்த நார்மல் ஃபிலிமா தான் இருக்கு. பிடிச்சிருக்குதா, நல்லா தான் இருக்கு. அது முன்னாடி சொன்னது தானே டேரக்டர், ஹீரோ ரொம்ப ஹீரோ மாரி மாசியா இருக்காது, நார்மலா தான் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மைண்ட்ல வச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க, கம்மி தான் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அவரோட கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. அவர் இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம், நிறைய பண்ண வச்சிருக்கலாம். கொஞ்சம் இது நார்மலா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவரோட கேரக்டர். நீங்க மங்கத்தோட கம்பேர் பண்ற அளவுக்கு இது கொஞ்சம் ஜஸ்ட் நார்மலா தான் இருக்கும் சொல்லிட்டேன். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப இல்ல, அவர் கேரக்டர் ரொம்ப நினைச்சு லைட்டா தான் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க மங்காத்தோட கம்பேர் பண்ணலாம், மங்காத்தோட கம்பேர் பண்ண முடியாது. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா ஒரே சாங் ஒரு கொஞ்சம் மாத்தி மாத்தி போன இருந்துச்சு பிஜிஎம், மற்ற புதுசால எதுவும் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஒரே மியூசிக்கல் இருக்கும். கருத்து எதுவுமே நார்மலே ஒரே லைன்ல போற கருத்து எதுவுமே சொல்லல, அவ்வளோதான் சொல்ல முடியாது. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நார்மல் படத்துல ஃபைட் சீன் தான் இருந்துச்சு, ரொம்ப இது பண்ண முடியாது. என்ன ப்ரோ பிடிச்சதுன்னா படம் தான், இன்டர்வல்ஸ் நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, கொஞ்சம் லேக் இருந்து. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் இது நல்லா தான் ப்ரோ. அது இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. இது வேற ஜெனரா நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்குது ப்ரோ. அதெல்லாம் இது நல்லா தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக். நல்லா தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு சீன் ஒரு ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அவன் ஹைவே மாட்டிக்கிட்டு தண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஏன்னா கடைசி முடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, அவன் ஒய்ஃபை பார்த்தேன். ஆமா ஆமா சூப்பரா இருக்கு, நெட்டா இருக்கு, எங்களுக்கும் இருக்கு, நல்லா தான் இருக்கு. லாஸ்ட்ல அந்த மிஷன் இப்படி இறங்கிறாரு, அவ்வளவுதான். அதான் அவரோட டெஸ்ட். மங்காத்தால கம்பேர் பண்ண நல்லா இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் நான் பார்க்கல, ஆக்சுவலா கிளைமேக்ஸ் போட்டு தூங்கிட்டேன். அது கிளைமேக்ஸ் பெட்டரா தான் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. த்ரிஷாக்கு அவ்வளோ கம்மியா ஆக்டிங் அவ்வளோவெல்லாம் இல்லை, அவங்க சும்மாவே தான் இருக்காங்க. ஆனா அது கடத்தி வச்சிடறாங்க, மாஸ்க் போட்டுறாங்க, அப்படியே தான் இருக்காங்க லாஸ்ட் வரை. ஓகே ப்ரோ, ஒன் டைம் அனிருத் ப்ளீஸ். தேங்க்யூ. படத்துல பிடிச்ச ஒரு கார் ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ. அடுத்து என்ன நடக்கும் தெரியாது, ஒரு மாதிரி பிரெயின்லாம் யூஸ் பண்ணி நல்லா எடுத்துருவாங்க படம், பார்க்கலாம். நல்ல தலைக்கும் நல்ல மூவி தான் ப்ரோ. இது கம்பேக் மாதிரி தான், நல்ல மூவி தான். அது அவர் ஒய்ஃபை கடத்திடுவாங்க, அவர் வந்து ஹோப் விடாம தேடிட்டே இருப்பாரு, என் ஒய்ஃப் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருப்பாரு. அதுதான் அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. அர்ஜுன் சார் அவரு வில்லன் ரோல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் ரோலுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டா நல்லா தான் பண்ணியிருக்காரு. மங்காத்தோட இது கொஞ்சம் மங்காத்தா அளவு இல்லைனாலும் நல்லா இருந்தது, பெட்டரா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும், அங்க கில் பண்ற விதம் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போவான், ஆனா ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்துட்டு போவான். கிளைமேக்ஸ் அந்த மாதிரி